சென்னையில் பல இடங்களில் நள்ளிரவில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. சென்னையில் நேற்று வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் நள்ளிரவில் எழும்பூர், நுங்கம்பாக்கம், அண்ணா சாலை, புதுப்பேட்டை என நகரின் பல இடங்களிலும் மழை வெளுத்து வாங்கியது. இதனால் வெயிலின் தாக்கம் குறைந்து கிளைமேட் சில்லென மாறியிருப்பதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுக்கோட்டையில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. நகரம் மற்றும் அன்னவாசல், குறுக்கலையப்பட்டி, பெருஞ்சுனை, திருக்கோக்கர்ணம், ஆலங்குடி, வம்பன்நாள் ரோடு, திருவேங்கை வாசல், திருக்கட்டளை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலும் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜப்பேட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இரவு நேரத்தில் 2 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் மெதுவாக ஊர்ந்து செல்லும் நிலை காணப்பட்டது. வேலூர் குடியாத்தம் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. காலையில் 101.48 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெயில் சுட்டரித்த நிலையில் இரவில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மதுரையில் 2வது நாளாக இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் முக்கிய சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. பழங்கானத்தம், மாடக்குளம், மாட்டுத்தாவணி, அண்ணாநகர், காமராஜர் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை காரணமாக வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து சென்ற நிலையில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கன்னியாகுமரி, நெல்லை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு இன்று இரவு 11:30 மணி வரை கள்ளக்கடல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கடல் அலை அதிக உயரத்திற்கு எழும்பும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தாய்மொழி கல்வி நிலையங்களில் பிராமணர்களை விட சூத்திரர்களே அதிகம் பயின்றதாக தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி கூறியிருக்கிறார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஆங்கிலேயர் ஆட்சியின் போது வடார்காடு ஆட்சியராக இருந்த கூக்கின் அறிக்கையை படித்து அறிந்து கொள்ளலாம் என்றார். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் இங்கிலாந்தில் பயிற்சி முடித்து திரும்பிய மாணவ மாணவிகள் முதல்வர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இந்த திட்டத்தின் கீழ் தேர்வான 25 மாணாக்கர்களில் 20 பேர் அரசு கல்லூரி மாணவர்கள் என்பதும் 2 மாணவிகள் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் பயன்பெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. காவிரி மேகதாது பிரச்சினை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் மத்திய இணையமைச்சர் மேகதாது பிரச்சனையில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என தெரிவித்ததற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மத்திய ஜல்சக்தி துறை இணையமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கும் கர்நாடகாவைச் சேர்ந்த வி. சோமண்ணா மேகதாது பிரச்சனை குறித்து பேசியது டெல்டா மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது என்றார். சட்டம் ஒழுங்கை காப்பதில் திமுக அரசு தோல்வியடைந்து விட்டதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார். இதுகுறித்த அறிக்கையில், புதுக்கோட்டை இலுப்பூரில் மணல் கடத்தலை தடுக்க முயன்ற கோட்டாட்சியர் உள்ளிட்டோர் சென்ற வாகனம் மீது லாரி ஏற்றி கொல்ல முயன்ற செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக கூறியிருக்கிறார். மேலும் பாஜக சார்பாக மாநில அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 2026 தேர்தலில் பாமக கூட்டணி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாது என்பதை உணர்த்துவதுதான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என அமைச்சர் பொன்முடி கூறியிருக்கிறார். விழுப்புரம் காணை கிராமத்தில் நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய அவர், சமூக நீதி பேசும் ராமதாஸ் பாஜகவுடன் கூட்டணி வைக்கலாமா என கேள்வி எழுப்பினார். குறுவை விவசாயிகள் ஜூன் 24ஆம் தேதி முதல் தேசிய பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அறிக்கைக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக வெளியிட்ட அறிக்கையில் அதிமுக ஆட்சியை விட குறுவை தொகுப்பு கூடுதல் எனவும் கூறியுள்ளார். மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங் மாவட்டத்தில் ஃபன்சிடேவா பகுதியில் பயணிகள் ரயில் மீது சரக்கு ரயில் மோதிய விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். மேற்கு வங்கத்தில் இருந்து வடகிழக்கு நகரங்களான சில்சார் மற்றும் அகர்தலாவிற்கு இயக்கப்படும் தினசரி விரைவு ரயிலான கஞ்சன்ஜங்கா மீது சரக்கு ரயில் மோதி விபத்துக்குள்ளானது.
மேற்கு வங்கத்தில் கஞ்சன்ஜங்கா பயணிகள் ரயில் மீது மோதிய சரக்கு ரயில் சிக்னலை சரியாக கவனிக்காமல் வந்ததே விபத்துக்கு காரணம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் பலர் படுகாயமடைந்த நிலையில் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது. மேற்கு வங்கத்தில் ரயில் விபத்து நடந்த இடத்தில் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பயணிகளை அஸ்வினி வைஷ்ணவ் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். பாஜக அரசின் தவறான நிர்வாகத்தால் 10 ஆண்டுகளில் ரயில் விபத்துகள் அதிகரித்துள்ளதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். தற்போது மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற ரயில் விபத்து பாஜக அரசின் தவறான நிர்வாகத்து மற்றொரு உதாரணம் என கடுமையாக சாடினார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் பிரதமர் மோடி வருகையொட்டி ஏற்பாடுகள் தீவிரமாக்கப்பட்டுள்ளன. மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வாரணாசி தொகுதிக்கு பிரதமர் மோடி இன்று பயணம் மேற்கொள்கிறார். உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் PM கிசான் திட்டத்தின் 17வது தவணையை பிரதமர் மோடி இன்று வழங்குகிறார். இதன் மூலம் 9,26,00,000 விவசாய பயனாளிகளுக்கு 20,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகை வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. வயநாடு தொகுதி MP பதவியை ராகுல் காந்தி ராஜினாமா செய்ய உள்ளதாக காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அறிவித்துள்ளார். மேலும் ரேபரேலி தொகுதி MP-யாக ராகுல் காந்தி தொடர்வார் என்று அவர் தெரிவித்தார். ரேபரேலி தொகுதியை தக்க வைத்துக் கொள்ள ராகுல் காந்தி முடிவு செய்ததை அடுத்து அங்கு காங்கிரஸ் கட்சியினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ரேபரேலி மற்றும் வயநாடு என 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருந்த ராகுல் நேற்று வயநாடு தொகுதியை ராஜினாமா செய்ய போவதாக அறிவித்தார். இதனை ரேபரேலி பகுதி காங்கிரசார் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி வயநாடு மக்களவை தொகுதியில் போட்டியிடுவதாக காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. இதன் மூலம் முதன்முறையாக தேர்தலில் போட்டியிடுகிறார் பிரியங்கா காந்தி. அரசுமுறை பயணமாக இந்தியா வந்திருந்த அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளிடையே பரஸ்பரம் ஒத்துழைப்பு, செயற்கை நுண்ணறிவு தாக்கம், ராணுவம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இருவரும் விவாதித்தனர். மணிப்பூரில் மெய்ச்சி மற்றும் குக்கி இன மக்களோடு விரைவில் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். மணிப்பூரில் அமைதி திரும்புவது குறித்து ஆலோசனை நடத்திய அவர் இனி அங்கு வன்முறை எதுவும் நிகழாது என்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தினர். NCERT பாடப்புத்தகங்களில் இந்தியா, பாரத் ஆகிய 2 பெயர்களையும் பயன்படுத்துவதில் தவறில்லை என அதன் இயக்குனர் தினேஷ் பிரசாத் விளக்கம் அளித்திருக்கிறார். இந்தியா என்பது எங்கு பொருத்தமாக அமையுமோ அங்கெல்லாம் இந்தியா என்றும், எங்கு பாரத் பொருத்தமாக அமையுமோ அங்கெல்லாம் பாரத் என்றும் பாடப்புத்தகங்களில் பயன்படுத்தப்படும் என்றார். நீட் தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்டது தேசிய தேர்வு முகமையின் உயர் அதிகாரியாக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உறுதியளித்துள்ளார். இவ்விவகாரத்தை அரசு தீவிரமாக எடுத்துக் கொண்டிருப்பதாகவும் பெற்றோர் மற்றும் மாணவர்களுக்கு உறுதியளித்தார். ஹரியானா மாநிலம் குருகிராமில் தேர்வு மையத்திற்கு தாமதமாக வந்த இளம்பெண்ணை UPSC பிரீலிம்ஸ் தேர்வெழுத அனுமதிக்காததால் பதற்றத்தில் அவரது தாய் மயங்கி விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மகள் தேர்வெழுத முடியாததால் சோகத்தில் தந்தையும் புலம்பிய வீடியோ வெளியாகி இணையத்தில் பேசுபொருளாகி இருக்கிறது. டெல்லியில் அதிக வெப்பநிலை காரணமாக தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் டெல்லியில் இருந்து பேக்டோக்ரா செல்லும் இண்டிகோ விமானம் 3 மணி நேரத்திற்கு மேலாக தாமதமாக புறப்பட்டு சென்றது. ஓடுதளத்திலேயே விமானத்தை நிறுத்தியதோடு கதவுகளும் மூடப்பட்ட நிலையில் ஏசியும் செயல்படாததால் கடும் சிரமத்திற்கு ஆளான பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் ருஷிகொண்டா மலை மீது கட்டப்பட்ட பங்களா பற்றிய ரகசியம் அம்பலமாக இருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியின் போது 500 கோடி ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்ட ஆடம்பர பங்களா முதலமைச்சரின் முகாம் அலுவலகமாக செயல்பட்டு வந்தது தற்போது தெரிய வந்திருக்கிறது. குருகிராமில் சுட்டரிக்கும் வெயிலில் இருந்து தப்பிக்கும் விதமாக வெயிலில் நின்று பணிபுரியும் போக்குவரத்து காவலர்களுக்கு ஏசி ஜாக்கெட்டுகள் வழங்கப்பட்டுள்ளன. இதன் சராசரி எடை சுமார் 3 கிலோ ஆகும். சோதனை முறையில் 13 ஜாக்கெட்டுகள் வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் செயல்திறனை பொறுத்து அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை தெரிவித்துள்ளது. மன அழுத்தத்தில் இருக்கும்போது சமோசா, பர்கர் போன்ற ஜங்க் ஃபுட்ஸ்களை எடுத்துக்கொள்வது மேலும் அழுத்தத்தை அதிகரிக்கும் என ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. பால்டரில் உள்ள கொலராடோ பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் மேற்கொண்ட ஆய்வில் அதிக கொழுப்பு உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது மூளையில் பதற்றத்தன்மை அதிகரிப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. திருவாரூரில் தொழிற்பேட்டைக்கு இடம் தேர்வு செய்யும் பணி நடைபெற்று வருவதாக அமைச்சர் TRB ராஜா கூறினார். தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் டெல்டா மாவட்ட விவசாயிகளின் குடும்ப பிள்ளைகளுக்கு நல்ல வேலைவாய்ப்பை கொண்டு சேர்ப்போம் என்றார். சென்னை அருகே ஆட்டோ ரேஸ் நடைபெற்ற போது ஏற்பட்ட விபத்தில் 2 பேர் உயிரிழந்த நிலையில் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. வண்டலூர் மீஞ்சூர் 400 அடி சாலையில் செங்குன்ற பகுதியில் ஆட்டோ ரேஸுக்கு பாதுகாப்பாக இருசக்கர வாகனத்தில் சென்ற குன்றத்தூரைச் சேர்ந்த மணி, அம்பத்தூரைச் சேர்ந்த சாம் சுந்தர் ஆகியோர் உயிரிழந்தனர். நடிகர் அரவிந்த் சாமிக்கு 35 லட்சம் ரூபாய் சம்பள பாக்கியை வழங்காத வழக்கில் பாஸ்கர் ஒரு ராஸ்கல் பட தயாரிப்பாளருக்கு எதிராக வாரண்ட் பிறப்பித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மொத்தமாக 65 லட்சம் ரூபாயை 18% வட்டியோடு வழங்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டும் தொகையை வழங்காததால் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் மாற்றம் அமைப்பின் சார்பாக விவசாயிக்கு 10 லட்சம் ரூபாய் மதிப்புடைய டிராக்டரை நடிகர்கள் ராகவா லாரன்ஸ் மற்றும் SJ சூர்யா ஆகிய இருவரும் இணைந்து வழங்கினர். அப்போது விவசாயியின் தாத்தா பாட்டி கண்ணீர் விட்டபடியே SJ சூர்யாவின் காலில் விழ சென்றது காண்போர் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் கடந்த 2 மாதங்களாக பாமாயில் மற்றும் துவரம் பருப்பு வழங்கப்படவில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனால் ஏழை மக்கள் மிகவும் கவலையடைந்திருக்கும் நிலையில் விரைவில் பாமாயில் மற்றும் பருப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி அருகே கடலில் குளித்தபோது சிறுமியும் இளைஞரும் அலையில் சிக்கி உயிரிழந்தனர். காமராஜர் நகர் பகுதியைச் சேர்ந்த சதீஷ்குமார் குடும்பத்தாரோடு வேம்பார் கடலில் குளித்தபோது அவரது 5 வயது மகள் சாதனாவும் சகோதரர் டேனியும் அலையில் இழுத்து செல்லப்பட்டனர். சென்னையில் நின்று கொண்டிருந்த தனியார் பேருந்தின் பின்புறம் அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் வந்து மோதிய இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பேருந்தில் சிக்கிக்கொண்ட இளைஞரின் உடலை மீட்டெடுக்க 1 மணி நேரத்திற்கு மேலாக தாமதமானதால் வேளச்சேரி சாலையின் இருபுறமும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள காவலர் குடியிருப்பில் காவல் உதவி ஆய்வாளர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காவல் உதவி ஆய்வாளர் ஜான் ஆல்பர்ட் தனது மனைவியிடம் நீதிமன்றம் செல்ல வேண்டும், அதனால் யூனிஃபார்மை அயன் செய்ய வேண்டும் என கூறி கதவை மூடிய அவர் மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. தூத்துக்குடி புதிய துறைமுகம் அருகே பைக்கில் சென்றவரிடம் செல்போனை பறிக்க முயன்ற மர்ம நபர்கள் அவருடைய வாகனத்தை தட்டிவிட்டு விபத்தை ஏற்படுத்தி சென்றனர். இதில் கீழே விழுந்த ஐயனார் என்பவருக்கு இடது காலில் முறிவு ஏற்பட்ட நிலையில் மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். அரியலூரில் வீட்டின் முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல்சர் இருசக்கர வாகனத்தின் சைட் லாக்கை உடைத்து மர்ம நபர் திருடி சென்ற CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. செந்தில்குமார் என்பவருடைய வாகனம் திருடப்பட்டிருக்கும் நிலையில் CCTV காட்சிகளோடு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மார்த்தாண்டத்தில் உள்ள பதரியா ஹோட்டலில் வாங்கிய மாட்டு இறைச்சியில் இறந்த பல்லி கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அயூப்கான் என்பவரின் ஹோட்டலில் பலூகல் காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றும் புவனேந்திரன் மகன் ரோஹித் மாட்டு இறைச்சி ஃப்ரை வாங்கி சென்று வீட்டில் பிரித்து பார்த்தபோது பல்லி கிடந்தது.
ராமநாதபுரம் மாவட்டம் அரியமான் கடற்கரை திருவிழா நிறைவு நாளில் மின்னொலியில் ஏராளமானோர் வைப் செய்து மகிழ்ந்தனர். கடற்கரை சுற்றுலாவை மேம்படுத்தும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விதவிதமான உணவு அங்காடிகள், பொழுதுபோக்கு அம்சங்களோடு டிஜே நிகழ்ச்சியில் ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டு உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தூய்மை பணியாளரின் மகள் குரூப் 2 தேர்வில் தேர்ச்சி பெற்று நகராட்சி ஆணையராக பொறுப்பேற்றிருக்கும் சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மன்னார்குடியைச் சேர்ந்த சேகர் செல்வி தம்பதியின் மகள் துர்கா நகராட்சி ஆணையராக உள்ள நிலையில் இதனை பார்க்க தந்தை இல்லையே என உருக்கமாக தெரிவித்திருக்கிறார். மலேசியாவிற்கு வேலைக்கு சென்று உயிரிழந்த கணவனின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க கோரி மனைவி மற்றும் குடும்பத்தார் கதறி அழுதபடி கடலூர் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அல்லியூரைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவர் மலேசியாவில் ஹோட்டல் ஒன்றில் வேலை பார்த்து வந்த நிலையில் மர்மமான முறையில் உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த பட்டமங்கலம் பகுதியில் இறந்த தாய்க்கு சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பில் மகன்கள் கோவில் கட்டிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கருப்பையா என்பவருக்கு முத்துக்காளி என்ற மனைவியும், சண்முகநாதன், சரவணன், சந்தோஷ்குமார் என்ற மகன்களும் உள்ளனர். உடல்நலக் குறைவால் முத்துக்காளி உயிரிழந்த நிலையில் 3 மகன்களும் சேர்ந்து அவருக்கு கோவில் கட்டியுள்ளனர். தமிழகத்தில் இருந்து காரைக்கால் வழியாக பாண்டிச்சேரிக்கு செல்லும் வாகனங்களை நிறுத்தி போக்குவரத்து காவலர்கள் பணம் வாங்கும் சம்பவம் தொடர்கதையாகி வரும் நிலையில் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. உரிய ஆவணங்கள் இருந்தும் போக்குவரத்து காவலர்கள் பணம் வாங்கிக் கொண்டு வாகனங்களை அனுமதிப்பதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அருகே 4 சிறுமிகளுக்கு நடைபெறவிருந்த குழந்தை திருமணத்தை சமூக நலத்துறை அதிகாரிகள் கொண்ட குழுவினர் தடுத்து நிறுத்தினர். தொடர்ந்து சிறுமிகளை மீட்ட அதிகாரிகள் அவர்களை காப்பகத்தில் ஒப்படைத்தனர். திருச்சி மாவட்டம் துறையூர் பகுதியில் வருமான வரித்துறை அதிகாரிகள் போல நடித்து 5 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 5 சவரன் நகையை மர்ம நபர்கள் திருடிச் சென்ற சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. முத்துவீரன் என்பவருடைய வீட்டில் அரங்கேறிய இந்த சம்பவம் குறித்து சிசிடிவி காட்சிகள் உள்ளிட்டவற்றின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் பூட்டியிருந்த வீடுகளை நோட்டமிட்டு பணம் மற்றும் நகையை கொள்ளையடித்துக் கொண்டு காரில் தப்பிச் சென்ற 2 பேரை போலீசார் கைது செய்தனர். சிசிடிவி காட்சிகளை வைத்து சுமார் 265 கிலோமீட்டர் தூரத்திற்கு உள்ள 145 சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து பெங்களூருவைச் சேர்ந்த மஞ்சுநாத் மற்றும் லோகேஷ் இருவரையும் கைது செய்து 20 சவரன் நகையை பறிமுதல் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியில் பல்வேறு இடங்களில் பைக் திருட்டில் ஈடுபட்டதாக கோவில் பூசாரியை போலீசார் கைது செய்து அவரிடம் இருந்து 6 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். வாகன சோதனையின் போது பூசாரி ராஜேஷ் என்பவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் பைக் திருட்டில் ஈடுபட்டது தெரிய வந்தது. புதுக்கோட்டை அருகே கோவில் இடத்தில் இருப்பதாக கூறி குடியிருப்பை அகற்றிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி கோரிக்கை எழுந்துள்ளது. பொன்னமராவதி மலையாண்டி கோவில் பகுதியில் வசிக்கும் ராஜா என்பவரது குடியிருப்பை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் இடித்தனர். தூத்துக்குடியில் அலங்கார பொருட்கள் குடவுனில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புடைய பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. முத்துகிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்த டட்லி என்பவர் சந்தை ரோட்டில் நடத்தி வரும் சோபியா சவுண்ட் சர்வீஸ் மற்றும் டெக்கரேஷன் குடவுன், மாவு மில், கொல்லம்பட்டறை ஆகியவை தீப்பிடித்து எரிந்தன. வடசென்னையில் குண்டும் குழியுமான சாலையால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிப்பட்டு வருவதோடு அச்சத்துடன் பயணித்து வருவதாக புகார் எழுந்திருக்கிறது. ராயபுரம் பகுதிக்கு உட்பட்ட கல்மண்டபம் சாலையில் போக்குவரத்து சிக்னல் அருகே குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. சென்னை புறவழி தேசிய நெடுஞ்சாலையில் புழல் பகுதியில் உள்ள சர்வீஸ் சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வரும் நிலையில் விரைந்து சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். போக்குவரத்து நெரிசலை குறைக்க தாம்பரத்தில் இருந்து புழல் வரை 32 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை அமைக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர்
திருப்பத்தூர் பகுதியில் உள்ள சிக்கன் ரைஸ் கடையில் இளைஞர் ஒருவர் செல்போனை திருடிச் சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. மேஜையின் மீது இருந்த செல்போனை இளைஞர் சிக்கன் ரைஸ் வாங்கிக் கொண்டு சென்ற போது எடுத்துச் சென்றது அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான நிலையில் அந்த காட்சிகளுடன் கடை உரிமையாளர் ரமேஷ் புகார் அளித்துள்ளார். திருச்சி மாவட்டம் துறையூர் அடுத்த புலிவலம் பகுதியில் அதிவேகமாக சென்ற ஆம்னி வேன் எதிரே வந்த கார் மீது மோதிய விபத்தில் வேன் ஓட்டுநர் பரிதாபமாக உயிரிழந்தார். ஸ்ரீரங்கம் பகுதியைச் சேர்ந்த மோகன்ராஜ் என்பவர் உயிரிழந்த நிலையில் 4 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தை அடுத்த மாதேஸ்வரன் கோவில் பகுதியில் பெட்ரோல் பங்க் ஊழியரின் செல்போனை ஒருவர் திருடி சென்ற சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. ஊழியர் தூங்கிக் கொண்டிருந்த நிலையில் பெட்ரோல் நிரப்ப வந்த நபர் செல்போனை எடுத்துக்கொண்டு சென்ற நிலையில் இந்த காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளன. மயிலாடுதுறையில் காவல் நிலையம் வாசலிலேயே 19 வயது இளைஞர் காதலிக்கு மஞ்சள் கயிறை கட்டி அழைத்துச் சென்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது. காதலுக்கு பெண்ணின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் போலீசார் இளைஞரை அழைத்து எச்சரித்து அனுப்பி வைத்த போது இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. இதனிடையே பெண்ணின் பெற்றோர் அளித்த புகாரை போலீசார் விசாரித்து வருகின்றனர். தூத்துக்குடி சாத்தான்குளம் பேருந்து நிலைய பணிகள் 5 மாதத்திற்கு மேலாக தொடங்கப்படாததால் பயணிகள் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர். இங்கிருந்த பழைய பேருந்து நிலையம் இடிக்கப்பட்டு 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு கடந்த டிசம்பர் மாதம் அடிக்கல் நாட்டப்பட்டது. விரைவில் பணிகளை தொடங்கி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ஹமாஸ் குழுவுக்கு எதிரான போர் குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்க அமைக்கப்பட்டிருந்த போர் அமைச்சரவை குழுவை கலைப்பதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அறிவித்துள்ளார். இதில் இடம்பெற்றிருந்த 2 அமைச்சர்கள் கருத்து வேறுபாடு காரணமாக ராஜினாமா செய்ததை அடுத்து அமைச்சரவை குழு கலைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. தென்கிழக்கு சீனாவில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 4 பேர் உயிரிழந்தனர். இந்த மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள குவாண்டாங் மாகாணத்தில் உள்ள மெய்சூ நகரில் இருந்து சுமார் 45,000க்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். அபுதாபியில் உள்ள இந்து கோவிலில் பார்வையாளர்களின் எண்ணிக்கை 10 லட்சத்தை கடந்திருக்கிறது. பக்ரீத் பண்டிகை விடுமுறையொட்டி ஏராளமானோர் கோவிலுக்கு சென்ற நிலையில் ஏற்கனவே முன்பதிவு செய்து கொண்டவர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. T20 உலகக்கோப்பை சூடுபிடித்துள்ள நிலையில் சூப்பர் 8 சுற்றுக்கான முழு அட்டவணை வெளியாகியுள்ளது. அதன்படி ஜூன் 20ஆம் தேதி இரவு ஆப்கானிஸ்தான் மற்றும் இந்தியா, ஜூன் 22ஆம் தேதி இரவு இந்தியா வெர்சஸ் வங்கதேசம், ஜூன் 24ஆம் தேதி இரவு ஆஸ்திரேலியா வெர்சஸ் இந்திய அணிகள் மோதுகின்றன. சூப்பர் 8 சுற்று முடிவில் அரையிறுதி சுற்றுக்கு 4 அணிகள் முன்னேற உள்ளது. T20 உலகக்கோப்பை தொடரின் சூப்பர் 8 சுற்றில் விளையாட வெஸ்ட் இண்டீஸ் சென்றிருக்கும் இந்திய அணியினர் பார்படாஸ் கடற்கரை மணலில் பீச் வாலிபால் விளையாடிய வீடியோ வெளியாக இருக்கிறது. விராட் கோலி, ரிங்கு சிங், ஹர்ஷ்தீப் சிங், சிவம் துபே, ஹர்திக் பாண்டியா ஆகியோர் பீச் மணலில் ஜாலியாக வாலிபால் விளையாடி மகிழ்ந்தனர். கிரிக்கெட் ஜாம்பவான் MS தோனி தனது ரசிகனின் வேண்டுகோளை ஏற்று காரை நிறுத்தி அவரோடு செல்ஃபி எடுத்துக்கொண்ட வீடியோ வெளியாக இருக்கிறது. பென்ஸ் ஜீப்பில் சென்று கொண்டிருந்த தோனியை நோக்கி ரசிகர் ஒருவர் புகைப்படம் எடுக்க வேண்டும் என தொடர்ந்து குரல் எழுப்பிய நிலையில் அதை ஏற்று காரை நிறுத்தி செல்ஃபி எடுத்துக்கொண்டார். சாதாரண விளையாட்டு வீரர்களை ஊக்குவிப்பதைப் போல மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் வீரர்களுக்கும் அரசு உதவிட வேண்டும் என வீல் சேர் கிரிக்கெட் அணி வீரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை அணிக்கு எதிரான வீல் சேர் கிரிக்கெட் T20 தொடரை கைப்பற்றிய இந்திய அணியில் விளையாடிய தமிழ்நாடு வீரர்கள் சுரேஷ் செல்வம், ஜெயன் ஆகியோர் தமிழ்நாடு அரசிடம் இருந்து உதவிகள் கிடைத்தால் மேலும் சாதனை படைப்போம் என்று கூறினர். மகாராஷ்டிரா பிரீமியர் லீக் போட்டியில் விக்கெட் கீப்பராக செயல்பட்ட ருத்ராஜ் கெய்க்வாடின் வீடியோ வெளியாகி வைரலாகி வருகிறது. 2025 IPL போட்டியில் தோனி விளையாடுவாரா என்பதற்கு விடை கிடைக்காத நிலையில் தோனி வழியில் விக்கெட் கீப்பிங் பிளஸ் கேப்டன்சி இரண்டையும் செய்ய திட்டமிட்டு ருத்ராஜ் கீப்பிங் கிளவுஸை கையில் எடுத்திருக்கிறார்.
T20 உலகக்கோப்பையில் பப்புவா நியூகினியா அணிக்கு எதிரான கடைசி லீக் ஆட்டத்தில் நியூசிலாந்து அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆறுதல் வெற்றி பெற்றது. 79 ரன்கள் என்ற மிக எளிய இலக்கோடு களமிறங்கிய நியூசிலாந்து அணி 12வது ஓவரில் இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. இதனையடுத்து T20 கோப்பையில் லீக் சுற்றுடன் நியூசிலாந்து வெளியேறியது. T20 கிரிக்கெட் வரலாற்றில் 4 ஓவர்களையும் மெய்டனாக வீசி 3 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் வீரர் என்ற வரலாற்று சாதனையை நியூசிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளர் லக்கி ஃபெர்குசன் படைத்திருக்கிறார். பப்புவா நியூகினியா அணிக்கு எதிரான லீக் ஆட்டத்தின் போது 0 எக்கானமி ஓவரை வீசி சாதனை படைத்திருக்கிறார் ஃபெர்குசன். ஐரோப்பிய கால்பந்து தொடரில் ஆஸ்திரியா அணிக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் பிரான்ஸ் அணி த்ரில் வெற்றி பெற்றது. டி பிரிவில் இடம்பெற்றுள்ள இரு அணிகளும் டுசல்டாஃப் அரங்கில் மோதின. இதில் 38வது நிமிடத்தில் பிரான்ஸ் ஒரு கோல் அடித்த நிலையில் ஆஸ்திரியாவால் கோல் அடிக்க முடியவில்லை. இதனால் 1-0 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் வெற்றி பெற்றது. அல்லு அர்ஜுன் நடித்துள்ள புஷ்பா 2 திரைப்படம் டிசம்பர் 6ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியாகும் என முன்பு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் போஸ்ட் புரொடக்ஷன் பணிகள் இன்னும் முடிவடையாததால் ரிலீஸ் தேதி தள்ளி போனது. பிரபாஸின் கல்கி 2898 ஏடி படத்தின் பைரவா பாடல் வெளியாக இருக்கிறது. அமிதாப் பச்சன், கமல்ஹாசன், தீபிகா படுகோன் உள்ளிட்டோர் படத்தில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருக்கும் நிலையில் பிரபாஸின் கதாபாத்திரத்தின் பெயர் பைரவா என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் விஜய் தனது 69வது படத்தை கைவிட்டுவிட்டு முழு நேர அரசியலில் ஈடுபட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. விஜயின் அடுத்த படத்தை வினோத் இயக்க இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் தேர்தல் களத்தை வலிமையோடு எதிர்கொள்ள விஜய் முழு நேர அரசியல் பணிகளில் ஈடுபட உள்ளதாக கூறப்படுகிறது. நடிகர் அஜித்குமார் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் திருப்பதியில் தான் தங்கியிருந்த ஹோட்டலில் இருந்து கிளம்பும் போது அங்கு வேலை செய்து கொண்டு இருந்தவர்களுடன் கைகுலுக்கி புகைப்படமும் எடுத்துக்கொண்டார். விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியான மகாராஜா திரைப்படம் 3 நாட்களில் 32 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்திருப்பதாக படக்குழு போஸ்டர் வெளியிட்டு அறிவித்துள்ளது. நித்திலன் சாமிநாதன் இயக்கத்தில் வெளியான மகாராஜா திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. நடிகை அமலா பாலுக்கு ஆண் குழந்தை பிறந்த நிலையில் இலை என பெயர் சூட்டியுள்ளதாக இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோவை பகிர்ந்து அறிவித்திருக்கிறார். கடந்த 11ஆம் தேதி தனக்கு ஆண் குழந்தை பிறந்ததாக அறிவித்த நடிகை அமலா பால் அதனைத் தொடர்ந்து இலை என பெயர் சூட்டி இருப்பதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்திருக்கிறார். நடிகர் துல்கர் சல்மான் நடிப்பில் உருவாகியிருக்கும் லக்கி பாஸ்கர் படத்தின் முதல் பாடல் ப்ரோமோவை படக்குழு வெளியிட்டுள்ளது. இப்படம் செப்டம்பர் 27ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகவிருக்கும் நிலையில் முழு பாடல் ஜூன் 19ஆம் தேதி வெளியாகவிருப்பதாக படக்குழு போஸ்டர் வெளியிட்டு தெரிவித்துள்ளது. பிக் பாஸ் புகழ் பிரதீப் ஆண்டனிக்கு நிச்சயதார்த்தம் நடைபெற்ற நிலையில் அது தொடர்பான புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. நீண்ட நாள் காதலியை அவர் விரைவில் கரம் பிடிக்க உள்ள நிலையில் ரசிகர்களும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதியில் உள்ள ஜனகை மாரியம்மன் கோவிலில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு பால்குடம் மற்றும் அக்னி சட்டி எடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். கடந்த 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய பெருந்திருவிழாவை முன்னிட்டு வைகை ஆற்றில் இருந்து பக்தர்கள் ஊர்வலமாக முக்கிய வீதிகள் வழியாக கோவிலுக்கு சென்றடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட்டை அடுத்த பெல் பகுதியில் உள்ள புனித அந்தோனியார் ஆலயத்தின் 38வது ஆண்டு தேர்பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி தேர் முழுவதும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த நிலையில் 100க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் பங்கேற்று கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். விவோ நிறுவனம் தனது புதிய விவோ Y58 5G ஸ்மார்ட் போனை வரும் 20ஆம் தேதி இந்தியாவில் அறிமுகம் செய்ய உள்ளது. ஆக்டா கோர் ஸ்னாப்டிராகன் 6 Gen 14nm சிப்செட், Adreno 710 GUP மற்றும் Origin OS 4 சப்போர்ட் கொண்டுள்ளது. இதனால் இது சிறந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வழங்கும். அத்தோடு இதன் விலை 20,000 ரூபாய்க்குள் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது.
இன்ஃபினிக்ஸ் நோட் 40 5G மற்றும் இன்ஃபினிக்ஸ் நோட் 40 Pro 5G என 2 ஸ்மார்ட் போன்கள் விரைவில் இந்திய சந்தையில் அறிமுகமாக உள்ளன. பட்ஜெட் செக்மெண்டில் AMOLED டிஸ்பிளேவுடன் வயர்லெஸ் சார்ஜிங் அம்சத்தை ஆதரிக்கும் ஸ்மார்ட் போனாக இந்த போன்கள் வர உள்ளன. டெக்னோ ஸ்பார்க் 20 Pro 5G ஸ்மார்ட் போனை டெக்னோ நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. 108 MP கேமரா, டைமென்சிட்டி சிப்செட், ஃபாஸ்ட் சார்ஜிங் வசதி என பல சிறப்பு அம்சங்களுடன் இந்த போன் வெளிவந்துள்ளது. ஒயிட், நியான் கிரீன் மற்றும் ஸ்டார் டெயில் பிளாக் என மொத்தம் 3 நிறங்களில் அறிமுகமாக உள்ள இந்த போனின் விலை குறித்து எந்த தகவலும் வெளிவரவில்லை. ரெனால்ட் நிறுவனத்தின் புதிய ரெனால்ட் டஸ்டர் கார் அடுத்த ஆண்டு இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 140 bhp பவருடன் ஹைபிரிட் தொழில்நுட்பம் சேர்க்கப்பட்டுள்ளதால் அதிக மைலேஜ் வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இது 14 இலிருந்து 18 லட்சம் ரூபாய் விலையில் விற்பனைக்கு வர வாய்ப்பு இருக்கிறது.